தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகைகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பாட்டியாக, அத்தையாக, பெரியம்மாவாக, சகோதரியாக இப்படி நடித்த நடிகைகள் எல்லோரும் நிலைத்து காலம் கடந்து நிற்பதில்லை. ஆச்சி மனோரமா அவர்கள் அதில் குறிப்பிடத்தக்க ஒருவர். அதே போன்றுதான் காந்திமதி அம்மா, ஒரு ஆகச்சிறந்த நடிகை. சுமார் 300 திரைப்படங்களுக்கு மேல் நடித்தவர். அனைத்து கதாபாத்திரங்களிலும் மிக அழகாக நடித்து தன்னுடைய திறமையை வெளிக்காட்டியவர். காந்திமதி அம்மா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சார்ந்தவர். காந்திமதி அம்மாவுடைய அப்பாவிற்கு போடி நாயக்கனூர். அப்பா கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு சாதாரண உதவியாளராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. காந்திமதி அம்மாவிற்கு சிறு வயதில் நாடகங்களை பார்ப்பது ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய கிராமத்திலும் சரி, பக்கத்து கிராமத்திலும் சரி, எங்கே நாடகங்கள் நடந்தாலும் அந்த நாடகத்தை முதல் ஆளாக முதல் வரிசையில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய காந்திமதி அம்மா மறுநாள் தன் வீட்டில் அருகே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கூப்பிட்டு அந்த நாடகத்தில் யார் எப்படி நடித்தார்கள் என்று சொல்லி அதே போன்று நடித்து காட்டக்கூடியவர். அப்படி நடித்து காட்டும் பொழுது அதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் காந்திமதி அம்மாவிடம், நேற்று நடித்தவரை விட நீ ரொம்ப அழகாக நடிக்கிற, உன்னுடைய நடிப்பு பிரமாதமாக இருக்கு, நீ பேசாமல் சினிமாவில் நடிக்க முயற்சி பண்ணு என்று சினிமாவின் ஆசையை காந்திமதி அம்மா மனதில் திணித்து விட்டார்கள். காந்திமதி அம்மாவிற்கும் சினிமாவில் நடித்து நாம் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடுகிறது. காந்திமதி அம்மா தன்னுடைய அம்மாவிடம் சொல்கின்றார், நான் சென்னைக்கு சென்றால் சினிமாவில் நடிக்க முடியும், எனக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும், எனக்கு நடிப்பது மட்டும்தான் பிடிக்கும், வேறு எந்த வேலையும் எனக்கு பிடிக்காது, எனக்கு திருமணம் செய்து கொள்ள கூட விருப்பமில்லை என்று சொல்ல அவங்க அம்மா அரைகுறை மனசோடு ஒத்துக்கொள்ள, அப்பா ஒத்துக்கொள்வாரா என்று அப்பாவிடம் பேசும் பொழுது அப்பா ஒரே ஒரு கண்டிஷனை சொல்கிறார். என்னுடைய தம்பி அங்கே இருக்கான், அவன் வீட்டில் தான் நீ தங்கணும், அவன் டிரைவராக இருக்கான், நீ நடிக்கப்போ எல்லாம் பண்ணு, ஆனால் ராத்திரி ஆச்சுன்னா அங்கே வந்துடணும் என்று சொல்ல, அந்த உறுதிமொழிக்கு ஏற்ப காந்திமதி அம்மா சென்னை வந்து தன்னுடைய சித்தப்பா வீட்டில் தங்கி நாடகங்களில் நடிப்பதற்கு எப்படி என்று முயற்சி செய்யும் பொழுதுதான் அன்று நாடகத்தை நடத்தி கொண்டிருந்த பிரபலமான நாடக ஆசிரியர் SV சகஸ்நாமம் அவர்களுடைய குழுவில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு காந்திமதி அம்மாவிற்கு கிடைக்கின்றது. அந்த குழுவில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது காந்திமதி அம்மாவினுடைய நடிப்பும் வசன உச்சரிப்பும் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளவு அழகாக தமிழ் உச்சரிப்பு, அவ்வளவு இயல்பான ஒரு நடிப்பு, இது எல்லோருக்கும் பிடித்து போக, அப்பொழுது ஜெய்சங்கரை கதாநாயகனாக வைத்து இரவும் பகலும் என்ற ஒரு திரைப்படத்தை ஆரம்பிக்க இருப்பதாக தகவல் வர, அந்த படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் காந்திமதி அம்மாவிற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட காந்திமதி அம்மா அதன் பிறகு ஜெயகாந்தன் அவர்கள் கதையில் உருவான யாருக்காக அழுதான் என்ற படத்தில் மிக முக்கிய ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார். அந்த கதாபாத்திரம் எல்லோராலும் பாராட்டக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக மாறுகின்றது. அதன் பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், சத்யராஜ், பிரபு, கார்த்திக் இப்படி அனைத்து நட்சத்திரங்களோடு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு அமைகிறது. அதிலும் குறிப்பாக 16 வயதினிலே என்ற திரைப்படத்தில் பாரதி ராஜா அவர்கள் மிக அருமையான ஒரு கதாபாத்திரத்தை காந்திமதி அம்மாவிற்கு கொடுத்திருப்பார். அதே போன்று மண் வாசனை என்ற திரைப்படத்திலும் காந்திமதி அம்மா அவர்களுக்கு மிக ஒரு அற்புதமான கதாபாத்திரம் கிடைத்திருக்கும். மண் வாசனை படத்தை பார்த்த கமலஹாசன் அவர்கள் காந்திமதி அம்மாவை தன்னுடைய வீட்டிற்கு வர வைத்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அதாவது விருந்து கொடுத்து, விலை உயர்ந்த ஒரு பட்டுப்புடவையை பரிசாக கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கும் பொழுது கலைஞானி கமலஹாசன் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய நடிப்பு ரொம்ப யதார்த்தமாக இருந்தது, நீங்கள் நடித்த மாதிரியே எனக்கு தெரியவில்லை, அந்த கிராமத்து பெண்மணியாக அழகான முறையில் இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தீர்கள், மிக இயல்பான ஒரு நடிப்பு, இதே மாதிரி நீங்கள் தொடருங்கள் என்று சொல்ல காந்திமதி அம்மா அதை அப்படியே பின்பற்றி தன்னுடைய படத்தில் மிக அழகாக நடித்தார்கள். கரகாட்டக்காரன் படமெல்லாம் அவருடைய நடிப்புக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. பல்வேறு கதாபாத்திரங்களை உள்வாங்கி நடித்த பெருமைக்குரியவர். அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்தவர் தான் காந்திமதி அம்மா அவர்கள். மிகப்பெரிய ஒரு ஆகச்சிறந்த நடிகை. அவருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும்.